வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இப்போ சீரியஸ் ஆஃப் சைலேஜ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 எபிசோட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4th எபிசோடில் வந்துட்டு ஹவு டு மேக் பெஸ்ட் சைலேஜ்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சைலேஜில் வந்து 2 திங் தான் இருக்குது, குட் பேட். இந்த நடுவில் நார்மல், ஓகே, ஆவரேஜ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ குட் சைலேஜ், பேட் சைலேஜ், 2 சைலேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் எப்படி ஒரு பெஸ்ட் சைலேஜ் தான், குட் சைலேஜ் நீங்கள் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம், நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சொல்லித்தர போகிறோம். So, sir, as I told you, sir, how to make the best silage, sir? Actually, there are 3 most important points to remember before making silage. The first point is just check the dry matter of the crops. For checking the dry matter, just tear like this and throw this part. You need to check on this part only. The milk line should be half milk line and half dry matter. So this is the dry matter basically. So it should be half and half. So this is the best time when it is matured. It need to make silage. Yeah. ஸோ சார் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்துட்டு நம்ம இந்த கடுது இருக்கு இல்லையா, மக்காச்சோள கடுதை வந்துட்டு ஒரு கடுதை எடுத்துகிட்டு நம்ம 2ஆக உடைக்கிறப்ப இந்த மேலே இருக்க கடுது, கீழே கடுதை போட்டு மேலே இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம உடைக்கிறப்ப எந்த இருக்கோ மேலே இருக்க கடுது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இந்த சென்டரில் இருக்கிறதா நம்ம ட்ரை மேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரை மேட்டர் வந்து உங்களுக்கு ஹாஃப் மில்க் லைன்னா ஹாஃப் ஒயிட்டு, இந்த ஹாஃப் எல்லோயிஷ், ஃபுல் எல்லோவாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஹாஃப் எல்லோவாக இருக்குது, ஃபுல் எல்லோவாக இருக்கணும், ஹாஃப் மில்க் லைனோடு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் சைலேஜ் குவாலிட்டிக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டிய பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஒன் சார். Second step is to harvest your crops after 80 days, 80 to 90 days. The best period to harvest is between 80 to 90 days. If the harvesting is before 80 days, it will more of moisture. More moisture, it will spoil the silage. If it is more than 90 days, more dry matter. Okay. It will again the nutrition is less. ஸோ இப்போ நல்ல சைலேஜ்னால் இப்போ நீங்கள் க்ராப் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ராப் வந்து கரெக்டாக 80லேருந்து 90 நாளுக்குள்ளே ஹார்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 80 நாள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். 90 நாளுக்கு அதிகமாச்சு அப்படின்னா ட்ரை மேட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் நல்ல பர்ஃபெக்டான டைம் வந்து சைலேஜ் பண்ணணும் அப்படின்னா 80 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே நம்ம க்ராப்பை, நம்ம மக்காச்சோளமோ நம்ம எது போடுறோமோ அதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். The third step, sir? The third main important step, if you cannot judge the dry matter like this, so you need to do a test, like a microwave test. In microwave, you need to put 100 grams of cutted sample and need to churn. So we can show you in next episode the microwave test, how to do the microwave test. So from microwave, they can judge the dry matter. The dry matter in microwave, the best dry matter is 35%. If the 35% is the dry matter, then it is good silage. Okay. So from next episode, we can tell the dry matter test. So actually இந்த third step-க்கு வந்து நம்ம ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்க மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி. அந்த ஓவனுக்குள்ளே நம்ம 100 grams நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த 100 grams உள்ளே போட்டுட்டு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப அதில் 35% வந்து ட்ரை மேட்டர் இருக்கணும். ஸோ அது வந்து நம்மளோட இதில் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல குட் சைலேஜ் பண்ணுன்னா குட் டெக்னாலஜி வேணும். ஸோ ஃபஸ்ட் இந்த இதில் வந்து நம்ம எப்படி ஹவு டு மேக் சைலேஜுங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குட் டெக்னாலஜி, ஒரு மிஷின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுன்னா எப்படி நல்ல மிஷினாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு நிறைய கம்பெனி வந்து அவங்க சைலேஜ் மிஷின்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பட் அதில் பெஸ்ட் எது, எப்படி நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியான மிஷின் செலக்ட் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வர இதில் பார்க்கலாம். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் சைலேஜ் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபார்மர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ சைலேஜை பற்றியோ இல்லை சைலேஜ் மிஷின்ஸ் பற்றியோ நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.